இவன் நம்மள வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா, ஆனா இந்த கம்பெனிக்கு எப்படி எம்டி ஆனா? ஏய், இவர் மகேஷ் சந்திரன் தானே? பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. இவரு நம்ம கம்பெனி வாங்கிட்டாரா? ஏய், சூப்பர்ப்பா. நம்ம கம்பெனி வேற லெவல் ஆக போகுது. எம்டியை மாத்துற மாதிரி நம்மள மாத்தாம இருந்தா சரிதான். சரி, வேலையை பார்ப்போம். இந்நேரத்துக்கு அஞ்சலி கதவை திறந்துகிட்டு இங்க வரணுமே. 1 2 வந்துட்டா. கமெண்ட். சொல்லுங்க அஞ்சலி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச மீறி இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த கம்பெனியவே வேலைக்கு வாங்கிட்டீங்கல்ல? ஐயோ, பணத்திமிராலெல்லாம் விலைக்கு வாங்கல அஞ்சலி. அதே இந்த கம்பெனியோட எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தான். உடம்புக்கு முடியல, பிசினஸ் ரன் பண்ண முடியலன்னு என்கிட்ட கம்பெனியை மொத்தமா வித்துட்டாரு. ஓ, அப்படியா? எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ரீசன் இருக்கணுமே. வேற எந்த ரீசனும் இல்லையா அஞ்சலி? அது நீ இங்க வேலை செய்யற, உன்னை கண்ணு முன்னாடி வச்சுக்கணும்லாம் நான் ஒண்ணு இந்த கம்பெனியை வாங்கல அஞ்சலி. புரிஞ்சுக்கோ. சரி, இருக்கட்டும். எனக்கு இந்த கம்பெனி இல்லனா வேற எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்காதா என்ன? இப்பவே கிளம்புறேன். குட் பை. அப்ப தோத்துட்ட. தோத்துட்டல அஞ்சலி. என் அஞ்சலி இப்படி தோத்துட்டு ஓடுறத பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு. யார் தோத்தா? யார் தோத்தா? நீதான். என்கிட்ட போராட முடியாம, என்ன ஜெயிக்க முடியாம தோத்துட்ட. என் அஞ்சலி இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்ப என்ன ஃபேஸ் பண்ணு. என்ன ஃபேஸ் பண்ணா நான் ரொம்ப நல்லவன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுட்டா அப்படியே மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ ஆரம்பிச்சிருவேன். என்ன அஞ்சலி, அதான உன் பயம்? என்ன அஞ்சலி, உன் மேல உனக்கே கான்பிடன்ஸ் இல்லையா? டேய், யாருக்கு பயம்? எத்தனை வருஷம் ஆனாலும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் நல்லவனாவே நினைக்க மாட்டேன். உன்னை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நான் உனக்கு பயந்து இந்த வேலையை விட்டு போகல. பயம் இல்லனா அப்ப இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயியா வேலை செய். நான் எம்டியாவே இருக்கேன். நீ வேலையை விட்டு ஓடினா கண்டிப்பா நீ பயந்து ஓடினதா தான் நான் நினைப்பேன். சரி, பார்க்கலாம். நான் இந்த கம்பெனிலே வேலை செய்யறேன். நீ இங்க எம்டி, நான் எம்ப்ளாயி. அதை தாண்டி நீ வந்த சத்தியமா வரமாட்டேன் அஞ்சலி. எஸ். மாப்ள, என்ன மாப்ள? துளசி, என்னாச்சு? பெட்டியும் கையுமா வந்திருக்க? என்ன அந்த வீட்டுல உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா? உன்னை திட்டினாங்களா? என்னாச்சு துளசி? தியா, நீ உள்ள போ. நான் அப்பவே சொன்னேன்ல அத்தை, வெற்றி என்ன ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே துளசிதான்னு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. யாரும் எதுவும் பேச வேண்டாம்.
யாரும் என்ன கொடுமைப்படுத்தல, என்னை வீட்டை விட்டும் துரத்தல. வெற்றி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் சாவுக்கு வெற்றி தான் காரணமா இருந்திருக்காரு. அதை இத்தனை நாளா மறைச்சிருக்காரு. என் வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. அந்த துரோகத்தை ஏத்துக்கிட்டு என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது. அக்கா, மாமா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நீ சொன்னியேக்கா. இப்ப எனக்கு மாத்தி பேசுற. அவர்தான் செஞ்சிருக்காரு. உண்மை தெரிஞ்சா நான் அவரை விட்டு போயிடுவேன்னு நடிச்சிருக்காரு அஞ்சலி. நான் இனிமேலும் ஏமாற தயாரா இல்ல. நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். இந்த ஜென்மத்துல நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அக்கா, எனக்கா பேசுற? மாமா ரொம்ப நல்லவர்க்கா. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ தப்பா யோசிக்காத. துளசி, ஒண்ணுமே புரியல நீ சொல்றது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ற ஆளே இல்லையே. சரி, இப்ப அப்படியே நடந்திருந்தா கூட அது ஆக்சிடென்ட் தானே துளசி?